la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தாவேகா தலைவர் விஜய் பேசுறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இந்த டைமில் சரியான டைமில் இந்த விஷயத்தை பற்றி பேசுனா அது ரீச்சும் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கும் ஒரு பேர் கிடைக்குங்கிறத விஜய் ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நிறைய குறைகள் இருந்தது. குறிப்பாக ஒன்று அப்படின்னும் போது இந்த பொட்டு வச்ச மேட்டரில் பொட்டோடவே இருக்கணுமாங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. எல்லாரும் காலில் விழுந்தாங்க, அது விஜய் தடுக்காமல் இருந்தாருங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டிருந்தது இல்லை. இது எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. காலில் விழுவுறது வந்துட்டு யாருமே காலில் விழுவல. ஒரு சில பேர் வந்துட்டு அழகாக ரோஜா கொடுத்தா இவரும் உட்காந்துடுறாரு தவிர்த்து அவங்கள தன்னை விட கீழே போகிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு விஜய் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஒரு சமநிலையை கொண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 3 நாள் முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் நல்ல மெச்சூரிட்டி தெரியும். ஏன்னா யார் நம்ம எதிரி, யார் நம்ம எதுக்குறோம், எதுக்காக இதை பேசுகிறோம், இன்னைக்கு இதை பேசினா என்ன நடக்கும். அதாவது நீட் எக்ஸாம் பற்றி ஒரு போனதிலே பேசியிருக்கலாம். அப்போவே வந்து அதோட இது போயிட்டு தான் இருந்துச்சு, அந்த முறைகேடு நடந்ததெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் இப்போ அதை பேசும்போது ரொம்ப தெளிவாக புரிதலோடு பேசுகிறாரு. நான் வந்துட்டு அடுத்த முறை பேச மாட்டேன், இந்த முறை பேசுகிறதோட நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ லாஜிக்காக என்ன அப்படின்னா அவர் நெக்ஸ்ட் டைம் பேசக்கூடாது, அதை மீறுறாரு. கொடுத்த வாக்கை அவரே மீறுறாரு. என்ன காரணம் அப்படின்னா மக்கள் நீங்கள் எதிர்பார்த்தீங்க, நான் அதை பேசலை, உங்களுக்காக பேசுகிறேங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை கொண்டுட்டு வந்து இங்கே பேசின விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதுவுமே ஒரு அரசியலுக்கு வந்துட்டு மக்களுடைய பார்வையில் வந்து ஒரு சரியான கெத்து தான். மாற்றி மாற்றி பேச மாட்டுறாரு. நான் பேச மாட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நான் பேசுகிறேன், உங்களுக்காக நான் கொள்கை இல்லை உயிரே கொடுத்துருவேங்கிற மாதிரியான ஒரு டிசைனில் வந்துடுறாரு. எனக்கு அது அந்த லாஜிக் பிடிச்சிருக்கு. இது ஓட்டரசியலாகவே இருக்கட்டுங்க, ஓட்டுக்காகவே பண்ணட்டுங்க, ஆனால் பண்ணுறாருல அதுதான் எனக்கு இடைச்சொல்லாக தகவல் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துட்டு மாநாடு வைக்க போகிறாரு. மதுரையா திருச்சியான்றது எனக்கு தெரியல. பட் பெரிய மாநாடு, ஒரு 10 லட்சம் பேர் கலந்துக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏங்க எவ்வளோ நாளுங்க சொல்லுவீங்க நீங்கள் விஜய்க்கு தைரியம் இல்லை, விஜய்க்கு வந்து பேச மாட்டார், அவருக்கு வந்து அரசியல்லாம் வந்துட்டு யாரையும் எதிரியாக நினச்சி பேச மாட்டேன்னு எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? நான் பேசிட்டார் பார்த்தீங்களா? நீ வேற நாடு இல்லை, நான் வேற நாடு இல்லை, ஒரே நாடு இந்தியா. அரசியல் பேசும்போது எல்லாம் பிஞ்சு குழந்தைங்க அது அப்படி. பட் இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ ஏங்க பிஞ்சு குழந்தைங்க வாங்குறாங்க, சரி, டெலிகாஸ்ட் ஆகுது இல்லை, அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்னென்னா நீட் தேர்வை பற்றி பேசினது, அது விஜய் சார் பேசினது வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் பேசுனது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போது நீட் எக்ஸாம் பற்றின ஒரு முக்கியமான முயற்சியில் திமுக இறங்கியிருக்காங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் விலக்குக்கான கையெழுத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் லெட்டர் அனுப்பிச்சிட்டே தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் தீவிரமாக லெட்டர் அனுப்பிச்சிட்டு வளூர் கோட்டத்திலலாம் பார்த்தோம், டிவியில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் சரியான டைமில் இந்த விஷயத்தை பற்றி பேசுனா அது ரீச்சும் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கும் ஒரு பேர் கிடைக்குங்கிறத விஜய் ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சுருக்காரு. விஜய் யோசிச்சு ஒன்று சொன்னார். அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லும் போது ஒரு வாய் யோசிக்கிறார், சொல்லலாமா, ஏன்னா அதை ஒரு தப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் யோசிக்கிறார், சொல்லலாமா, ஏன்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னது அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், யார் சொன்னது ஒடுக்கப்பட்டவர்கள், அது ஒரு டாக் வந்துருன்றதுக்கு யோசிச்சு தான் பேசினார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீட் அப்படின்னா என்ன, அது நமக்கு என்ன பாதிப்பு, என்ன பண்ணால் நீட் எக்ஸாமை நம்ம வந்துட்டு விலக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதாவது அவர் சொல்கிறாரு, நீட் எக்ஸாம் விலக்கு பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பண்ண விடவும் மாட்டாங்க, அதுக்கும் இங்கே ஆள் இருக்குன்றதையும் சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு அழகாக ஒரு இது சொன்னார். நான் வந்து இதை வந்து ஒரு இதாக சொல்லலாம், கட்டளையாக சொல்லலை, ஒரு ஒப்பீனியன், நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையிலே வந்துட்டு இன்றைக்கி டேன்னு சொல்லக்கூடாது, அவர் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அரசியலில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அப்படியே பதிவு பண்ணிட்டே வர்றாரு. ரொம்ப தெளிவாக புரிதலோடு பதிவு பண்ணிட்டு வர்றாரு. அதில் ரொம்ப குறிப்பாக நீட் எக்ஸாம் பற்றியும் பண்ணியிருக்கான்றது என்னோட கருத்தாக. நீட்டை பற்றி பேசுகிறது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயங்க. பட் இன்னொரு மேட்ரு நான் ரொம்ப விஜய்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொன்னால் கேட்டுக்கிறாரு, ஏதாவது தப்புன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறாருன்ற ஒரு நிலை வந்துட்டு விஜய்கிட்ட இருக்குது. பொதுவாக நம்ம மக்கள் எப்போ சொன்னீங்க போயிட்டு லாஸ்ட் டைம் நம்ம ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம என்னென்ன கருத்தெல்லாம் முன் வச்சோமோ அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு விஜய் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருன்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது நம்மன்னு இல்லைங்க, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம், அதை வந்துட்டு அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட் பண்ணது வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறாரு. இப்போது முக்கியமான ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகம் வரும்போது முதல் லெட்டர் பேரில் தமிழக வெற்றி கழகம், அதாவது இக்கு இல்லை, எல்லாரும் சொன்னாங்க இல்லை இக்கண்ணா வரணும் அப்படின்னும் போது உடனே அதை மாற்றிக்கிட்டாரு. அது வந்துட்டு ஒரு தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இல்லை நியூமராலஜி அது இதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, நான் மாத்திரேன் கரெக்டாக வச்சிடறேன்னு சொல்லி மாற்றினார்.
அந்த பண்பே சூப்பரான பண்பு. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நிறைய குறைகள் இருந்தது. குறிப்பாக ஒன்று அப்படின்னும் போது இந்த பொட்டு வச்ச மேட்டரில் பொட்டோடவே இருக்கணுமாங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. எல்லாரும் காலில் விழுந்தாங்க, அதை விஜய் தடுக்காமல் இருந்தாருங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டு இருந்தது இல்லை. இது எல்லாத்தையுமே மாற்றிட்டாருங்க. காலில் விழுவுறதை வந்துட்டு யாருமே காலில் விழுவல. ஒரு சில பேர் வந்துட்டு அழகாக ரோஜா கொடுத்தா இவரும் உட்காந்துடுறாரு தவிர்த்து அவங்கள தன்னை விட கீழே போகிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு விஜய் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஒரு சமநிலையை கொண்டுட்டு இருந்தார். பற்றி இப்போ ஒரு விஷயம் சோஷியல் மீடியாலேயோ இல்லை எங்கேயோ இடத்துல ஒரு கருத்தாக பதியப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது நமக்கு அது குறையா தெரியுது அப்படின்னா அதை மாற்றிப்போம் எதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்குல்ல. பொதுவாக நம்ம மக்களுக்கு என்னன்னா, அந்த அண்ணாமலை படத்தில் ஒரே பாட்டில் பணக்காரன் வரல, அந்த மாதிரி இப்படி மாற்றம் நடந்தாலே பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ எங்கேயாவது இடத்துக்கு ஒரு வேலைக்கு போங்களேன், 6 மாதம் 1 வருஷம் இழுத்து அடிச்சிருவாங்க. அது நமக்கு அவ்வளோ ஈஸியாக நடக்காது. மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே நீங்கள் ஊழல் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க, அதெல்லாம் இங்கே பிரச்சனை. எனக்கு வேலை சீக்கிரம் நடக்கும், எனக்கு ஒழுங்காக வேலை பண்ணணும்னு அந்த நம்பிக்கையை விஜய் கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றிக்கிட்டே வராரு. மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உடனடி மாற்றம். சொன்ன உடனே எல்லாம் மாறிச்சா, சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டு அவர் பேசும்போது நான் ஒரு மெச்சூரிட்டியை பார்த்தேன். எப்பயும் விஜய் பேசுகிறதுக்கும் இப்போ இந்த 2 தடவை இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் நல்ல மெச்சூரிட்டி தெரியுது. ஏன்னா யார் நம்ம எதிரி, யார் நம்ம எதுக்குறோம், எதுக்காக இதை பேசுகிறோம், இன்றைக்கி இதை பேசினா என்ன நடக்கும். அதாவது நீட் எக்ஸாம் பற்றி அவர் போனதுலேயே பேசியிருக்கலாம். அப்போவே வந்து அதோட இது போயிட்டு தான் இருந்துச்சு, அந்த முறைகேடு நடந்ததெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் இப்போ அதை பேசும்போது ரொம்ப தெளிவாக புரிதலோடு பேசுகிறார். நான் யாரையும் வந்து திட்டலை, யாரையும் வந்து இதை பண்ணலன்னு சொல்லி குறை சொல்லலப்பா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நானும் இந்த நாட்டில் பிறந்த ஒரு பிரஜை, எனக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, நான் என் பின்னாடி இவ்வளோ பேர் கூட்டம் இருக்காங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க, வேணும்னா கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாழ்மையாக சொன்னார் இல்லையா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இதை ஏன் வந்து அங்கே வச்சு பேசினார் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் சொன்னார் மீட்டிங்கில் அரசியல் பேசுகிறவங்க வரல அப்படின்னு. ஆனால் நீட் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அரசியலுக்குள்ள வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, மத்திய அரசு மாநில அரசும் ஒன்றா சேர்ந்தது. ஆனால் அதை தாண்டி எஜுகேஷன் அப்படின்னும் போது எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு, அதாவது வசதி வாய்ப்பு இருக்கும்போது சிபிஎஸ்சியில் படிக்கலாம், அவங்க சொல்கிற மாதிரி 5வது 6வது படிக்கும்போது நீட் கோச்சிங்கில் போய் சேர்ந்துடலாம், வாட் எவர் அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் ஊரில் இருக்கும்போது அங்கே நீட் கோச்சிங்னா என்னன்னு தெரியாது, நம்ம போய் அங்கே படிக்கணும்னா தெரியாது. இன்னொன்று, நம்ம ஊரில் படித்தா போதும்ப்பா, எதுக்கு வெளியூரில் போய் படிக்கணுன்றதுக்காக நிறைய பேரை வெளியில் படிக்கவும் பண்ணுவாங்க. அவங்க வந்து நீட்டுக்காக தனியாக போய் படிக்கணும்னா யாரும் விடவும் மாட்டாங்க. ஸோ இதனால் பாதிக்கப்படுறவங்க ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா. அதனால எனக்கு தோணுது என்னென்னா, இது ஒரு பிரச்சனை. இதை வந்து அரசியல் ஆகக்கூடாது, அரசியலாக இருக்கக்கூடாதுன்றதையும் வந்து தெளிவாக பதிவு பண்ணியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னமோ தளபதி 69 மேலே ஒரு பெரிய இது வந்துருச்சு, எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. இதெல்லாம் ஹச்சுனத் பார்த்து எழுதிக்கிட்டே இருப்பார், வார்த்தலை அடுத்து கண்டு நீட்டாக அடுத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொட்டு ஒரு மாதிரி அந்த இன்னைக்கு கூட ஒரு அம்மா பாட்டு பாடினாங்கல்ல, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் சிரிச்சிட்டார் அவரு. இல்லை எந்ததுக்கும் ரியாக்ஷன் கொடுக்காம ரொம்ப அழகாக இருந்தார் விஜய், அதுக்கு சிரிச்சிட்டார் அவரு. நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப தகதகன்னு மின்றீங்க தம்பின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நீ இதை சொல்கிறேன் நீங்கள் பாடுங்க வேணா. ஆனால் நல்லா அந்த அம்மா பாடினாங்க தெரியுமா. உங்களுக்காக நல்லவர்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடினது. ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசினது நல்லா பேசி, ஒரு கவிதையாக பேசிச்சு, அழகாக பேசி. அதாவது அடுத்த வருஷம் வரும்போது நான் வந்து மாணவிகளில் முதல்வியாக வருவேன், அப்போ நீ முதல்வனாக எனக்கு பரிசு கொடுப்ப அப்படின்னும் போது அட்ரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது இப்போ இந்த நீட் எக்ஸாம் பற்றி பேசுகிறாருன்னும் போது அதை புரிதலோடு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் புரிய தான் செய்யும். ஏன்னா 10th 12th போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கும் போய் சேரும். அண்ணன் நம்ம இதுலேருந்தே ஆரம்பிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அவங்க மனசில் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்னும் ஒரு 4 வருஷம் தானே ஓட்டை போட்டு விட்ருவான்னு நினைக்க அப்படின்ட்டு. உண்மைதான். இல்லை நீட்டு அவர் அன்னைக்கு பேசாமல் இருந்தது வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவர் அரசியலாக்க வேணாங்கிற அந்த ஒரு பார்வை நல்லா தான் இருந்தது. ஆனால் அவர் பேசாமல் போயிட்டாரு. சோஷியல் மீடியா ஃபுல்லாக விஜய் ஏன் நீட்டை பற்றி பேசலைங்கிற பேச்சு நிறைய இடங்களில் உள்ள வரும்போது அதை அவர் கவனிச்சிருக்காரு. கண்டிப்பாக பார்த்துருக்காரு. பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மேடை, இவ்வளோ பெரிய நீட்டு மட்டும் இல்லைங்க, அவர் ரொம்ப செலக்டிவாக தாங்க சில விஷயங்களை பேசுகிறார். ஆமாம், நிறைய பேர் சொன்னாங்க விஜய் இன்னும் அரசியல் வந்துட்டு அதிரடியாக பண்ணலை, கருத்து சொல்லலை அப்படின்னு. தேவையில்லை, அவர் பொறுமையாகவே பண்ணட்டும். ஆனால் நீட்டை பற்றி அவர் பேசலைங்கிறத வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஒரு 3-4 நாள் வந்துட்டு மைண்டுக்குள்ளே வச்சு திருப்பி, அதாவது பொதுவாக அரசியல்வாதிகள் ஒன்று இருக்கும், வாக்கு கொடுத்தா மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதாவது கொள்கைகள் ரீதியாக அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ விஜய் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு அடுத்த முறை பேச மாட்டேன், இந்த முறை பேசுகிறதோட நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ லாஜிக்காக என்ன அப்படின்னா, அவர் நெக்ஸ்ட் டைம் பேசக்கூடாது.
அதை மீறுறாரு. கொடுத்த வாக்கை அவரே மீறுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்தீங்க, நான் அதை பேசலை, உங்களுக்காக பேசுகிறேங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை கொண்டுட்டு வந்து இங்கே பேசின விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுவுமே ஒரு அரசியலுக்கு வந்துட்டு மக்களுடைய பார்வையில் வந்து ஒரு சரியான கெத்து தான். மாற்றி மாற்றி பேச மாட்டுறாரு. நான் பேச மாட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நான் பேசுகிறேன், உங்களுக்காக நான் கொள்கை இல்லை உயிரே கொடுத்துருவேங்கிற மாதிரியான ஒரு டிசைனில் வந்துடுறாரு. எனக்கு அது அந்த லாஜிக் பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக. இப்போ அதனால தான் இந்த டாபிக் மாறிச்சு. இப்போ நீட்டை வந்து விஜய் பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து திமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி திமுக அவங்க இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் அது கேள்வியை எழுப்பி மசோதா இது பண்ணி அதை நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆதரவும் சொல்லியிருக்காரு. அவர் ஆதரவு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் இந்த அளவுக்கு பெருசாகுது. அதாவது நீட் தேர்வு விஜய் பேசியிருக்காரு, நீட் தேர்வு பற்றி விஜய் பேசியிருக்காரு. ஸோ அவருக்கு புரியுது நம்ம பேசுனா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு. நீ போய் பார்த்தோன்னா ட்விட்டர் ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. நீட் எக்ஸாம் பற்றி இவ்வளோ தெளிவாக அவர் பேசியிருக்காரு, விஜய் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு, வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாரி, விஜய் மாதிரியே மோட்லேயே இருங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விஷயத்தை அப்படி தான் பார்க்குறாங்க. தென் விஜயோட இந்த அரசியல் அந்த முன்னெடுப்புகளை பார்க்கும்போது குறிப்பாக சிஏஏ பார்த்தோம், அதில் அவர் சொன்ன கருத்தை பார்த்தோம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் பார்த்தோம். ஒரு சட்டமோ ஒரு விஷயமோ ஒரு இது நீங்கள் ஒரு ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது அந்த நாட்டோட அந்த மக்களோட கலாச்சாரத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருந்தார். அது மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் எடுக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தெரியக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு யாரோ சொல்கிறாங்க அவர் எழுதி கொடுத்து பேசுகிறாரு, இல்லை எங்கேயோ வந்து பேசுகிறாரு. இன்றைக்கெலாம் அவர் பேசி முடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக வெற்றி நிச்சயம் சொல்லும்போது எனக்கு தோணுது அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வெல் மெச்சூர்டாக எல்லா நியூஸையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நீட் எக்ஸாம் பற்றி இவர் ஏன் பேசலைன்றதையும் பார்த்துருப்பாரு. அட் த சேம் டைம் இதை பேசினா யாரெல்லாம் வந்து பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திமுகலேருந்தே சொல்லியிருக்காங்க விஜய் பேசுனது கரெக்டு தான், நல்ல விஷயம் அப்படின்னு. நம்ம ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு. நம்ம ஜெயக்குமார் சார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரா இங்கே தான் இருக்கார் சார், அதனால நம்ம இதில் தான் இருக்கார், ராயபுரத்தில் தான் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு உண்மையிலே இதை பற்றி பேசுனது நல்லது அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருத்தங்க கட்சி ஆரம்பித்து மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு வந்து நேரடியாக போய் உணவு கொடுக்க போகிறாங்க, இலவசம் கொடுக்க போகிறாங்கன்றதை தாண்டி விஜய் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப சரியாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன பவர் இப்போ இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை அள்ளி செலவு பண்ணிட்டா கூட யாரும் வந்துட்டு உங்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்ந்துற வாய்ப்பு கிடையாது. ஆனால் மக்கள் இவ்வளோ காலமாக போராடிட்டு இருக்க ஒரு பிரச்சனையை இவ்வளோ பேக்ரவுண்டில் இவ்வளோ ரசிகர்கள், இவ்வளோ பெரிய ஒரு பப்ளிசிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் பேசுனா அது எடுபடும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் பேசும்போது அது இன்னும் ரீச் கிடைக்குதுல்ல. நேற்று தான் எல்லாத்துலேயுமே சொன்னேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை மாணவி பக்கத்தில் வந்து உட்காந்தார். அன்னைக்கு அந்த பையன் செல்லதுரை பக்கத்தில் உட்காந்தார். ரெண்டுக்கும் ரீசன் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அந்த பையன் வந்து முன்னேறி வந்திருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா விஜய் பக்கத்தில் உட்காந்தா போதும், அந்த வெளிச்சம் விஜய் மேலே படுற வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் மேலே படுன்றது அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் பண்ணார். ஏன்னா திருநங்கையாக இருந்து கஷ்டப்பட்டு அவங்க படித்து வர்றாங்க. நீங்கள் நிறைய பேர் நம்ம இன்டர்வியூலையும் பார்த்துருப்போம், நம்ம எடுத்திருப்போம். அவங்க படிப்பை கேட்டால் எம்ஏ எம்பிள் ஏதோ எடுத்தாலே டபுள் டிகிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தங்க நல்லா படித்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அதை கரெக்டாக கவர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் பண்ணுறாரு. இது ஓட்டரசியலாகவே இருக்கட்டுங்க, ஓட்டுக்காகவே பண்ணட்டுங்க, ஆனால் பண்ணுறாருல, அதுதான் எனக்கு இடைச்சொல்ல தகவல் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துட்டு மாநாடு வைக்க போகிறாரு. மதுரையா திருச்சியான்றது எனக்கு தெரியல, பட் பெரிய மாநாடு, ஒரு 10 லட்சம் பேர் கலந்துக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தகவல், நல்ல தகவல். மாநாடு நடக்க போக சொல்லுவாங்க. எப்படி வந்து விஜய் இந்த விருது வழங்கும் விழா இந்த மாதிரி ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி ஒரு மாநாடு அதையும் சிறப்பாக பண்ணிட்டாரு. ஒரு 10 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க, அது மதுரையோ திருச்சியோ வச்சு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நகர்வுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க போகுது. விஜயோட அந்த 2026 ஒரு பெரிய கனவு இருக்குது அவருக்கு. நம்ம வந்துட்டு எடுத்தோடனே சிஎம் ஆயிடுவாரான்றது எனக்கு தெரியல, பட் ஒரு பெரிய மைல்கல்ல அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பாதி தூரம் போறதுக்கான ஒரு பெரிய உந்து சக்தியா அந்த மாநாடு இருக்கும். Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.